Hi, NCRT Grade 11 Chapter 7 Equilibriumல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.29. Describe the effect of addition of H2, addition of CH3OH, removal of CO, removal of CH3OH on the equilibrium of the reaction கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த ரியாக்ஷன் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது? ஃபஸ்ட்டு பாருங்கள், A addition of H2 added. ஸோ H2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆயிரும்னா, இங்கே ரியாக்டன் சைடு கான்சன்ட்ரேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? த ரியாக்ஷன் வில் மூவ் டு த ரைட் சைடு டு நல்லிஃபை த ஈக்குவேஷன். அப்போ என்ன ஆகும்? இங்கே எஃபெக்ட் ஆஃப் த ஈக்குலிபிரியம்னா, ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட் சைடு. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் என்ன ஆகும்? நமக்கு இதில் ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு மூவ் ஆகும். ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட் டு நல்லிஃபை த எஃபெக்ட் ஆஃப் H2 ஆடட். அப்படின்னா ரைட் சைடில் மூவ் ஆகும், ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ CH3OH ஃபார்ம்டு. ரைட். செகண்ட் பாருங்கள், அடிஷன் ஆஃப் CH3OH. ஸோ CH3OH ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ப்ராடக்ட். அப்போ ப்ராடக்ட் சைடில் நமக்கு என்ன ஆயிரும்? கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். ஸோ இதை திரும்ப நல்லிஃபை பண்ணி ஈக்குலிபிரியம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது இந்த சைடு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட். அப்படின்னானது ப்ராடக்ட்ஸ்லேருந்து நமக்கு என்ன ரியாக்டன் ஃபார்ம் ஆகும். அப்போ ரியாக்டன்ஸ் ஃபார்ம்டு. ரைட்டா? பேக்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு எழுதிக்கலாம் நீங்கள். ரைட். அடுத்து சி பாருங்கள், ரிமூவல் ஆஃப் சிஓன்னு கேட்டிருக்காங்க. அப்போ CO ரிமூவ்டு அப்படின்னு எழுதுறேன். CO ரிமூவ் பண்ணாலும் நமக்கு என்ன ஆயிரும்னா, இதோடைய கான்சன்ட்ரேஷன் குறையும், இதோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமான மாதிரி கணக்கு காட்டும் இல்லையா? ஸோ ஏன்னா இது குறைஞ்சா இது அதிகமாக தான் அர்த்தம், மற்றெல்லாம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அப்போ அகைன் CO ரிமூவ் பண்ணும்போதும் நமக்கு என்ன ஆகும்னா, ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட் லெஃப்ட். ஸோ அடுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரியாக்டன்ட் ஃபார்ம் ஆகும், பேக்வர்ட் ரியாக்ஷன் போகும். ஸோ ரியாக்டன்ட் ஃபார்ம்டு. அடுத்து டி பாருங்கள், ரிமூவல் ஆஃப் CH3OH. ஸோ CH3OH ரிமூவ் பண்ணுறோம். அப்போ CH3OH ரிமூவ் பண்ணும்போது ப்ராடக்டோடைய அளவு நமக்கு என்னட்டே வரும், குறைஞ்சிட்டே வருதா? அப்போ ரியாக்டன் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் ரிமூவ் பண்ணிடுறீங்க இல்லையா அதை. ஸோ அப்போ ஈக்குலிபிரியம் அகைன்ஸ் என்ன ஆகும்? இந்த சைடு ஷிஃப்ட் ஆகும். அப்போ ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட். ரைட்டா? அண்ட் நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல ப்ராடக்ட் ஃபார்ம்டு அப்படின்னு எழுதிக்கும். ப்ராடக்ட் ஃபார்ம்டு. ரைட்டா? ஸோ அவ்வளோதான். இதில் அவங்க கேட்ட 4 கண்டிஷனுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இது எது பேஸ்லேருந்து வருதுன்னா, எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆன் ஈக்குலிபிரியம்னு ஒரு டாபிக் இருக்குப்பா. ஸோ அதுலேருந்து நமக்கு வருது. ரைட். ஓகே, தேங்க்யூ.